சிம்ம ராசி. ஸோ இந்த தை மாதத்துக்கு சிம்ம ராசி பலன்கள் பார்ப்போம். இப்போ சிம்ம ராசி அதான் 1-1.5 வருஷமாகவே நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். பட் இப்போ இந்த குரு பயிற்சியால், ஏன்னா டிசம்பர் 5 இந்த குரு வக்ர பயிற்சியாக நடந்துருச்சு. அதனால் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதமே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஒன்று இந்த தை மாதம்லாம் வந்து ஒன்றும் நல்ல சேஞ்சஸ் வரும், சரிங்களா? மார்கழியை விட ஒன்றும் நல்ல சேஞ்சஸ் வரும் தை மாதம். என்னென்ன வரப்போகுதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். சரி, நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்கள், ஏன்னா இந்த 1-1.5 வருஷம் வந்து நம்ம முன்னே இருந்த மாதிரியே இல்லை. முன்னாடி ராஜா மாதிரி சுற்றிட்டு இருந்தோம், இப்போ கம்முன்னு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் முயற்சிகள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பர்சனலாகவோ ப்ரொஃபஷ்னலாகவோ வேலை சம்மந்தமாகவோ இல்லை எக்ஸாம்ஸோ. இதில் சிம்மத்தில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க. ப்ரைவேட்டில் இருந்தாலும் இந்த தலைமை பண்பு ப்ரமோஷனுக்கெலாம் ட்ரை பண்ணுவீங்க. இந்த காம்படிஷனில் விளையாடுறதுக்கு இது தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம். ஸ்டார்ட் பண்ணுங்கள், இறங்கி ஆடலாம், தாராளமாக ஜெயிக்க முடியும். அண்டு இதில் வந்து இப்போ வெளிநாடு யாருன்னா போகணும், படிக்க போகணும், இல்லை வேலையில் ப்ரமோஷன் வாங்கி போகணுன்னாலும் அவங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 1-1.5 வருஷத்தில் நிறைய நஷ்டமாக இருக்கும். கையில் இருந்த காசை எப்படி கரைஞ்சிருக்குன்னே தெரியாது. இப்போ வந்து கொஞ்சம் காசு கையில் வரும். அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு. அது வந்து லேண்டாக, தங்கமாக, ஸ்டாக் மார்க்கெட்டான்றது உங்கள் ஜாதகம் பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவெடுக்கணுங்க. எதில் பணம் போட்டால் நம்மளுக்கு லாபம் வரும்ன்றத பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நல்லபடியாக ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க நான் சொல்கிறது கரெக்டு, நான் சொல்கிறத கேட்டு அது பிரகாரம் நடக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் 1-1.5 வருஷமாக நம்ம வீட்டில் கூட நம்ம சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கோ இஷ்ட தெய்வ கோவிலுக்கோ இல்லை வெளியூரில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. நீங்கள் அது பண்ண இப்போ வந்து அதிகாரம் காட்டுற டைம் இல்லை, நம்ம வந்து இப்போ பாசம் காட்டுற டைம். ஸோ நீங்கள் அந்த குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா மாதிரியும் போயிட்டு, ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக போய் புண்ணியம் சந்தோஷம் ரெண்டுத்தையும் தேடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷங்கள் ரொம்ப நல்லா நிலச்சிருக்கும். அதே மாதிரி இந்த உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, கோர்ட்டில் கேஸ், லிட்டிகேஷன், இந்த இஷ்யூஸு இது எல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும்னா பணம் விஷயம், கையில் காசு. ஏன்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து காசு வந்தாலும் செலவோடு வரும், சரிங்களா? அப்போ கையில் காசு வரும்போதே நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செலவு சுப செலவாக மாறிடும். இன்னொன்று, நீங்கள் குடும்பத்துலேயும் நம்ம சொன்னது தான், கொஞ்சம் அதிகாரம் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுலே பொறுமையாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி. ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸுங்களில் தாராளமாக நீங்கள் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை வெளிநாடு எதுக்காவது நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ட்ரை பண்ணலாம். கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணலாம். கல்யாணம் நல்லபடியாக கைகூடும். ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும். ஏன்னா இப்போ மேட்ரிமோனி சைட்ஸில் தெரியாதவங்க கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னும் போது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நல்லா பண்ணிக்கணும். இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்டே நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கன்னா கரெக்டான ஆளுங்களை கூட கூப்பிட்டு போகிறோமான்றது பாருங்கள். ஏன்னா உங்களுக்குலாம் இப்போ 7ஆம் வீட்டில் வந்து ராகு இருக்கிறதுனால யாராவது உள்ளே பூந்து ஏதாவது குழப்பி விட்டுருவாங்க. அதனால் கரெக்டான ஆளுங்களை கூப்பிட்டு போங்க. நல்ல நாள் ஹோரை பார்த்து போங்க, சரிங்களா? இது கேலண்டரில் பார்த்தேன், நல்ல சிம்பிள் போட்டிருக்கு அதனால் நான் போகிறேன், இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு அதனால் போகிறேன்றது இல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த நாள் எந்த ஹோரையில் போனீங்கன்னா நல்லதோ அதில் போகும்போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது பொதுவாக சொல்கிற விஷயம் இல்லை, உங்கள் ஜாதகம் பார்த்து அதை பார்த்துட்டு நாள் நேரம் குறித்து தரும். அதை பொறுத்து நீங்கள் போகும்போது கரெக்டான லைஃப் பார்ட்னர் வாழ்க்கையில் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடன் சம்மந்தமாக இப்போ வந்து நீங்கள் வந்து மகப்பேருக்கு நல்ல டைம், சரிங்களா? இப்போ வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அதுக்கு ரொம்ப நல்ல டைம். யாராவது லவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல, அதாவது நம்ம இந்த 1-1.5 மாதத்தில் நம்ம சொல்கிறது யாருன்னா கேட்க மாட்டாங்களான்னு நினைப்போம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு இந்த லவ்லாம் செட் ஆகுது. லவ்ன்றது ஆப்போசிட் ஜெண்டர் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கும். இந்த லவ்வை வந்து நீங்கள் மேரேஜாக மாற்றணும், எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு பேசிகிட்டு இருக்கோம், அதை மேரேஜாக மாற்றணுன்னாலும் இது ரொம்ப நல்ல டைம். அது எதிரிகள் தொல்லை குறையிறதுனால
அந்த மேரேஜ் நல்லபடியாக கைகூடும். இப்போ குழந்தை பாக்கியமோ மேரேஜோ தொழில் தொடங்குறீங்களோ மெயின் வந்து என்னென்னா பணம் வேணும். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிற காசு வச்சு சிக்கனமாக நீங்கள் மேரேஜ் பண்ண முடியும், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா ரொம்ப சிறப்பு. இல்லை அதை மீறி நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தால் அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் இது எல்லாமே நல்ல விஷயங்கள் கை கூடுறதுக்கு குருமார்களோட ஆசீர்வாதம் வேணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஜீவ சமாதிகளோ இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு நல்ல மேனேஜர், டிஎல், அப்பா ஸ்தானத்தில் இருக்க பெரியப்பா, இல்லை ஃப்ரெண்டோட அப்பா அம்மா, உங்களுக்கு குரு ஸ்தானத்தில் இருந்து நல்லது சொல்கிற எல்லாரையும் போயிட்டு நேரில் மீட் பண்ணி அவங்களோட சஜஷன்ஸ்லாம் கேட்டு அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ணுற தொழிலும் நல்லா வளரும், அதில் நிறைய ப்ராஃபிட் வரும். முன்னாடியே நம்ம சொன்ன சுப செலவு வருதுனால அதை கரெக்டாக எடுத்து நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல உபயோகப்படும். சரி, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர், சத்யநாராயணா, இந்த தெய்வங்களை வந்து சனிக்கிழமைகளில் இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராவு காலத்தில் போய்ட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் நெய்வேத்தியமோ இந்த பிரிஞ்சு இல்லை நல்ல பெரிய படையல், நீங்கள் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போனால் கூட இப்போ நீங்கள் கருப்புசாமியோ முனீஸ்வரரோ நீங்கள் எந்த தெய்வம் வழி இல்லை நீங்கள் வந்து நரசிம்மரோ யாரை வழிபடுறீங்கனாலோ ஒன்று முண்டாசு கட்டுற மாதிரியோ இல்லை கிரீடம் வைக்கிற மாதிரியோ அது ராஜ அலங்கார கோலத்தில் தான் நீங்கள் எல்லாரையுமே பார்க்கணும். அந்த தெய்வங்கள் ராஜ அலங்கார கோலத்தில் பார்க்க நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா முன்னேறுவீங்க. அங்கே வரவங்களுக்கும் சாமிக்கும் படையில கிராண்டாக போடுங்க. அங்கே வரவங்களுக்கும் நல்ல சாப்பாடு, வெஜிடபிள் பிரிஞ்சு அதுமாரி இல்லை வெரைட்டி ரைஸாக நிறைய கிராண்டாக பண்ண உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா செழுமையாக வளருவீங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் எனக்கு எப்படி பணம் சேர்க்கறது, எனக்கு எப்படி கடன் அடைக்கிறது, எனக்கு எதிரிகள் தொல்லையிலேருந்து எப்படி என்னை பாதுகாத்துக்கிறது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். தன ஆகர்ஷண ட்ரைனிங், நம்ம நவதானியங்களை வச்சு வீட்லேயே எப்படி நம்ம தோஷத்தெல்லாம் கழிச்சுக்கிறது, இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனல் பேரை சொல்லி என்னோடய இன்டர்வியூ லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் தரேன். நம்மளோட சேனல் மக்களுக்கு வந்து நட்சத்திர புத்தகமும் ரொம்ப கம்மியான விலையில் வெறும் 11 ரூபா, ஒரு நட்சத்திர புக்கு வெறும் 11 ரூபாய்க்கு 11 ரூபாய் தட்சணைக்கும் நம்ம தரோம். இலவசமாக தரக்கூடாதுங்க, ஏன்னா எந்த பொருளும் இலவசமாக தந்தோம்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. அதனால் குறைஞ்சபட்ச பணமாக நம்ம ஒரு 11 ரூபாய்க்கு தரோம். நம்ம சேனல் பேரை சொல்லி தாராளமாக வாங்கிக்கோங்க. அதையும் படித்து உங்களுக்கான கலர் எது, உங்களுக்கான தெய்வம் எது, உங்களுக்கான வழிபாட்டு ஸ்தலங்கள் எதுன்றதை பார்த்து அதை ஃபாலோ பண்ண இந்த தை மாதம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர எல்லா மாதங்களும் சுபிக்ஷ மாதமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துமா, ஒரு விடியலை தருமா அப்படின்னு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை மாதம் உங்களை அளவு கடந்த மகிழ்ச்சியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தை மாதமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னன்னாக்கா மனசில் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே நிறைவேறதற்கான ஒரு தொடக்கமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டம் எனக்கு பூர்வீகம் இல்லை ஆன்மீகத்தில் ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் இந்த காலத்தில் பூர்வீக பயணம் என்பது ஏற்பட்டிருக்கும். பூர்வீகத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுக்காக பங்கேற்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு அழைப்பு வரும். இல்லைனா குலதெய்வத்தை போய் குடும்பத்துடன் சந்திக்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். நீங்கள் சும்மா இருந்தாவே எல்லாம் நல்லது நடந்தோம். நீங்கள் பாட்டி ஏதாவது ஒன்று பேசுவீங்க பாருங்கள், அங்கே தான் ஒரு சிறிய தடை தாமதங்கள் ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே ஏற்று செயல்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த தை மாதம் வெற்றியை கொடுக்கும். யோசித்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக யோசித்தா தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்களை, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய கனவுகளை பிளான் பண்ணுவாங்க. குழந்தைகளோட எதிர்கால மகிழ்ச்சிக்காக, அதுக்காக இவங்களோட மகிழ்ச்சியை குறைச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குழந்தைகளோட நிறைய பேர் என்னக்கா இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் நிறைய பேரை பார்க்குறோம். என்னென்னாக்கா குழந்தைகளோட எதிர்காலத்தை நல்லபடியாக அமைக்கணுன்றதே இவங்களுக்கு பெரிய ஒரு அழுத்தமாக மாறிது.
ஏன்னா ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையவே கிடையாது. குழந்தைங்க வளர்ந்துச்சு, டாக்டர் ஆச்சு, கலெக்டர் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. இன்றைக்கி ப்ரீகேஜி படிக்கிறதுலேருந்தே ப்ரெஷரில் தான் ஓடுது. ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனோம், வரணும், வேனை பிடிக்கணும், ஃபீஸை கட்டணும். ஏன்னா இன்றைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. அது சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா குழந்தைகளால் அவ்வளோ ஒரு அழுத்தம், இவங்க வேலையை செய்ய முடியாது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துன்னே இருக்கும். ஸோ இந்த தை மாதம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் இது உங்களுக்கெல்லாம் கை வந்த கலை தானே. ஸோ எதையும் ஆளுமை செய்து வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருப்பதனால உங்களுடைய அறிவுத்திறனை கொண்டு இதெல்லாம் சமாளிச்சிருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கடன் சுமை என்பது ஏற்படலாம். இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது வரும். இல்லைனாலும் நீங்கள் வாங்கலைனாலும் உங்கள்கிட்ட கடனை கேட்டுருவாங்க, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தர்மமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினா அவமானப்படக்கூடிய சூழல் தான் ஏற்படுது. சிம்மராசிக்காரன் 10,000 வாங்கினாலும் சரி, 10 கோடி வாங்கினாலும் சரி, கடனால் ஒரு அவமானம் என்பது சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருடைய மைண்டு ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. ஸோ ஏன்னா இவங்களால கடனாக வாங்கக்கூடிய விஷயங்களை கட்ட முடியாமல் நிறைய பேர், இல்லைன்னா அது கட்டிக்கினே இருக்கணும். ஒன்று கட்ட முடியாது, இல்லை கட்டிக்கினே இருக்கணும். நான் சொல்லுவேன், அனுமான் வால் மாதிரி அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க என்னென்னாக்கா இந்த கடன் சுமையை கொஞ்சம் அதிகரிச்சிக்காதீங்க. ஏன்னா இதனாலேயே தான் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது கெடக்கூடிய வாய்ப்புகள். கடன் இல்லாத சிம்மராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மிக ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு சின்ன கடன் வாங்கும் போது அது உங்கள் மகிழ்ச்சியை ஏதோ ஒரு ரூபத்தில் தடைப்படும். ஏன்னா கடன் வாங்காதே பழக்கமாக வச்சுக்காதீங்கன்னு சொல்ல. கடன் இல்லாமல் இன்றைக்கி இருக்க முடியாது, சிறிய கடன் இருக்கட்டும், அதையே வழக்கமாக வச்சுக்காதீங்கன்றதான் சொல்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்திங்கன்னா மனத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அந்த பொருளாதார வரவு, அந்த பிளான் பண்ண எல்லா விஷயங்களும், தன வரவு, தன ஆகர்ஷணம், இது மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் போட்ட பிளானுக்கு ஏற்ற மாதிரி இந்த தை மாதம் நடத்தி கொடுக்கும். அதனால் தன வரவுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதனால் நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை அப்படியே எங்கேயாவது புக்கு கட்டில் சொருவி வைப்பாங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2026 சிம்மராசிக்காரர்கள் உங்கள் பணத்தை ஒரு நோட்டு புத்தகத்தில் இல்லை ஃபைலில் வச்சு சேமிக்க பழகி பாருங்கள். அது மயில் குட்டி போடுற மாதிரி பெருக்கத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா சின்ன வயசில் எல்லாமே பசங்க சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைங்க நிறைய பேர் மயிலை வந்து புத்தகத்தில் வச்சா மயில் குட்டி போடணுவாங்க. ஆனால் குட்டி போட்டுச்சா இல்லையா தெரியாது. கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் பணத்தை புத்தகத்தில் வச்சு ஒரு நோட்டில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களோட சேமிப்பு உயரும், 100% உயரும். இது நிறைய பேர் சொல்லி பண்ண வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது உயர்ந்து இருக்குது. ஸோ அந்த பழக்கத்தை இந்த 2026 பரிகாரமாகவே இன்னையிலேருந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மிக உங்களோட சேமிப்பு என்பது கண்டிப்பாக உயரும். மேலும் என்னக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறிய பயணங்கள் இருக்கும். அப்படி நீங்கள் பயணம் போகலன்னா கூட அவங்க கேட்டால் பயணத்துக்கு அலோவ் பண்ணிடணும். நீங்கள் போகக்கூடாது அதெல்லாம் சொன்னீங்கன்னா கணவன் மனைவி உறவில் ஒரு சிறிய மனக்கசப்பு என்பது ஏற்படும். என்றைக்கோ நீங்கள் செஞ்ச விஷயத்தை இன்றைக்கி சொல்லி காமிப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் அதை சொன்னீங்களே இன்றைக்கி ஏன் செய்ய மாட்டேன்றீங்க இப்படிலாம் காமிப்பாங்க. அதனால் என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவில் பழைய விஷயங்களை பேசுவதை தவிர்த்துக்குங்க. இந்த மாதம் இல்லை, அது எப்போதும் தவிர்த்துக்குங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புதிய பொருட்சேர்க்கை என்பது ஏற்படும். இல்லை புதில் சேர் வாங்கிறது, புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. ஸோ உணவு முறையில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. உணவு கட்டுப்பாடு வந்து சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் தேவையான ஒரு விஷயம். ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா பணம் வராது, அதான் பிரச்சனை. ஸோ பண வரவு அதிகமானோன்னா அளவாக சாப்பிடுங்க. அளவாக சாப்பிட்டா பண வரவு பெருகும், உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும்.
ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு சிறிய அனுபவத்தை கூட உங்களை அப்படியே பக்குவப்படுத்தின்னு வராரு. ஆல்மோஸ்ட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதால இன்னும் மேலும் நிறைய அனுபவங்களை உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக சில அனுபவங்களை கொடுத்துட்டே இருப்பார். இந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களை செதுக்கக்கூடிய உங்களை சிலையாக செதுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் என்னடா லைஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை இந்த மனநிலையை தடை பண்ணிடும். அதனால் என்னென்னாக்கா சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் என்னென்னாக்கா உங்கள் ஆன்மீகத்தை அளவாக வைத்து கொண்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஆன்மீகத்தில் போய் முங்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு அழுத்தமாக மாறிவிடும். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள், பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம், இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7 சனி, இந்த 7 சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது நபர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேரு புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026
கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் திறமையான ஜோதிடர் என்பதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் இந்த 2026 போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலன் தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் நல்லா அற்புதமாக தான் இருக்குது. இந்த மாதம் எப்படி இருக்குது? போன மாதம் வரைக்கும் இவர்களுக்கு உடல் உபாதைகள், நெகட்டிவான விஷயங்கள், பிரச்சனை, கடன் சுமைகள், தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டது, தேவையில்லாத விஷயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மூக்கு நுழைச்சதுன்னு கூட சொல்லலாம். அடிபட்டவங்க பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதமாவது எப்படி இருக்கும்? பெருமூச்சு விடுவோமா உடலையா அப்பப்பா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மம் என்னாலே சம்பாத்திய சாதனை உடைய வீடு. ஒரு ஜாதகத்தில் சிம்மத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் சம்பாத்தியத்தில் எப்பேற்பட்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் ஜெயிச்சிருவார். ஆனால் சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது இவர்களை பொறுத்த வரைக்கும் 41, 51க்கு பிறகு தான் இவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை தரலாம்னு தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட வீடு தாங்க இந்த சிம்ம ராசி. அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது? இந்த 2026 இந்த சிம்ம ராசியில் உடைய சிம்ம ராசி உடையவர்கள் தான் அரசு ஆளுமை உடைய ராசிக்காரர்களாக இருக்க போகிறாங்க. இவர்களை பதவி பணி உயர்வு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது. காதல் விஷயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். உங்களுடைய கல்வியிலும் உங்களுடைய உத்தியோகத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக செலுத்துறது நல்லது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மனை வாங்குவதற்கும் போகியம் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுப விரயங்கள், திருமணத்திற்காக கடன் வாங்குவதும் வீடு கட்டுவதற்காக கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பணம் இருக்குன்னா நீங்கள் ஏதாச்சும் மண்ணோ நகையை வாங்கி போட்டுறது நல்லது. இல்லை அப்படின்னம்னா தேவையில்லாத பணத்தை நான் வச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா தேவையில்லாத விரயம் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணம் ஆகக்கூடிய வயதில் உள்ள பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்காக நகையை வாங்கிறதோ அவர்களுக்குரிய பாக்கியத்தை சேர்த்துக்கிறதோ நல்லதுங்க. உயர்கல்வி யோகம் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு தந்துவிடும். பதவி பணி உயர்வு உண்டு. அதில் கவனமும் வேணும். இவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யுட்ரஸ் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, பிரீஸ்ட் சம்மந்தப்பட்டது, முதுகுத்தண்டு, கழுத்து சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடு வரலாம். அதில் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்வது நல்லது. புத்திர பாக்கியம் நிற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் பார்த்தீங்கன்னா பலனை தந்துவிடும். இந்த காலகட்டத்தில் அரசியல் பிரமுகர்கள் ஆளுமைகள் மிக அற்புதமாக இருக்கும். புதிய முயற்சிகளினுடைய ஈடுபாடு இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுங்க. அதில் கவனமாக இருக்கணும். கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல இவர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பணம் விஷயத்தில் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குற போகிறீங்க அப்படின்னா 1க்கு 1000 முறை கவனமாக இருப்பது நல்லது. பெண் பிள்ளைகள் வழியில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு போன்ற கருத்துக்களை வெளியிடும்போது கவனமாக இருக்கணும். வாட்ஸ்அப் விஷயத்துங்களை கவனமாக இருக்கணும். முன்பின் அறிமுகம் இல்லாத நட்பு வேண்டாம். அது ஆபத்தில் தான் முடியும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு நண்பர்களிடம் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போனா அவரை பற்றி முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கின்னு ஈடுபடுறது நல்லது. பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை சிதற விட வேண்டாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா கவனமுடன் செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். திருமணம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தடையாக இருந்தவங்க வரன்கள் வரும், முடிச்சுக்கோங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சரி இவர்களுக்கு என்னதாங்க பரிகாரம் அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயில் பௌர்ணமி அன்று இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அத்தனை பேருமே போய் வழிபடுவதும். இந்த ராசியில் பாருங்கள் மகம், பூரம், உத்திரம். மகம் யார்? சமயபுரம் மாரியம்மன்
மாரியம்மனுடைய நட்சத்திரமே மகம் தானே, அதனால தான் அந்த அம்பாளுக்கு மகமாயின்றோம். பூரம், ஆடி பூரம், உத்தரம் சூரியனுக்கு வருது, ஐயப்பன்து. அப்படின்னா இந்த தேவர்கள் பிறந்த ராசிங்க இது. திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி வழிபாடு செய்வதும், பௌர்ணமி அன்று சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் போயிட்டு அர்ச்சனை செய்து வந்தாலே போதும். இந்த வருஷமே மிக அற்புதமான வருஷமாக இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாகவும் இருக்கும் இந்த தை மாதம். வாழ்த்துக்கள், வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். 2026 ஸோ ஆங்கில புத்தாண்டுலாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. ஸோ இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி வந்து தை மாதம் பிறக்குது. ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான், ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. ஸோ தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ தை அமாவாசை வருது. ஸோ மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு, ஸோ ஒரு துணி, சரிங்களா, ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்மளோட முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ கொளுத்த காக்க போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். ஸோ வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்தீங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புக்கெலாம் குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம்.
ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும்? ஸோ உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை. எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும். சரிங்களா? ஸோ மற்றவங்க தான் பண்ணணும்ல, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள். உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு, சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதே ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதகத்துக்கு சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். இது எல்லா விஷயங்களும், சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுதா, இல்லை எத்தகைய பாடங்களை கற்றுத்தரப்போகுதா அப்படின்னு பார்ப்போம். இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராசி லக்னத்தின் அதிபதி சிம்ம ராசி, சரியா, ராசி லக்னத்தின் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மகரத்தில் இருக்கிறார். கூடவே சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க எல்லாமே சொந்தக்காரங்க மாதிரி கூடவே இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ எப்படி இருக்க போகுது இந்த ஜாதகரே, சரிங்களா, சிம்ம ராசி அன்பரே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பிரச்சனைகளில் ஈடுபட போகிறார். அவரவே வாலண்டரியாக நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், நான் அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு நீங்களாகவே போயிட்டு வாக்குறுதி கொடுத்து அதற்காக சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிம்மராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்? இந்த தை மாதத்தில் வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்திக்கணும். ஏன்னா 2க்கும் 11க்கும் அதிபதியான புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கிறாரு. கூடவே 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் பகவானும் கூட இருக்கிறாரு. 3க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரனும் கூடவே இருக்கார். அப்போ என்னன்னு பாருங்கள், உங்களோட நண்பர்கள் கூடவே இருப்பாங்க, தொழில்துறை வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்களும் கூடவே இருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதனால் நீங்கள் வாக்கு கொடு, நிறைய பேர் உங்களை சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க நபர், ஒரு கம்பீரமான நபர், ஒரு மனோ தைரியம் உடையவர்கள். சிம்மராசி அன்பர்கள்லாம் சும்மா இல்லை, சரிங்களா, ரொம்ப தைரியமான ஒரு பர்சன். எதையும் துணிச்சலாக செய்யக்கூடியவங்க, எதையும் உடனே முடிவு பண்ணி உடனே பண்ணிடுவாங்க அந்த விஷயங்கள்லாம், தைரியமாக செய்யக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பதற்காக சில பேர், நிறைய பேர் உங்கள் கூடவே இருப்பாங்க. சில பிரச்சனைகளை தீர்க்கணும், ஆஃபீஸில் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஸோ இதனால் சால்வ் பண்ணணும், ஸோ நீங்கள் தான் கூட இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் யாருக்கும் அறிவுரைகள் எதுவும் கொடுக்க வேண்டாம், யாரையும் நம்பி கையெழுத்துகள் எதுவும் இட வேண்டாம் இந்த காலகட்டம் தை மாதம். ஏன்னா இதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். அவங்களே வந்து உங்களை சொல்லுவாங்க, இவனால் தான் நான் பண்ண இந்த விஷயத்தில் நான் பண்ணியிருக்க மாட்டேன், இப்போ எனக்கு பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வருமானம் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கல்வி எப்படிங்க கிடைக்கும்? கல்வின்னு பார்த்தா ஆராய்ச்சி சார்ந்த கல்விகள், தொழில் துறையாக இருக்கலாம், கடல் துறையாக இருக்கலாம், வானியல் துறையாக இருக்கலாம். இந்த ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் ஈடுபடுவோருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம். இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிற வாய்ப்புகளும் உண்டு. உங்களை போட்டித் தேர்வுகள், சரிங்களா, 3க்கும் 10க்கும் அதிபதியான தொழில் சம்பந்தப்பட்ட போட்டித் தேர்வுகள் எதுனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஜாக் பாட்னு சொல்லலாம். உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி, 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் பகவானும் உங்களுக்கு 6லேயே இருக்கிறார். அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாக்கியமான விஷயங்கள். பாக்கியம் என்னது? ஆன்மீக சுற்றுலா போகலாம், நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு போகலாம், விருப்பப்பட்ட மனிதரை சந்திக்கலாம், சரிங்களா? அரசியல்வாதிகள் தொடர்பு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் கை கொடுக்கறதும் வாய்ப்புகள் உண்டு. பட் சிறிய ஒரு விஷயங்கள் செலவு பண்ணிவிட்டு ஒரு சிறிய ஒரு இழப்புகளோடு அந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல, ஒரு பண விரயமாக கூட இருக்கலாம். முக்கியமாக டாக்குமெண்டேஷன்ஸ் விஷயத்தில் சிம்மராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் இருக்குது. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறந்தாச்சு. ஸோ எல்லாமே லேண்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 4க்கு 9க்கு மதிப்பு செவ்வாய் பகவான் கூடவே இருக்கார்ல. அப்போ லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய உறவினர்களிடம், உங்களோட தம்பியாக இருக்கலாம், தம்பி, அண்ணன், உடன் பிறந்தவர்கள், தாய்மாமன் வர்க்கம், நண்பர்கள், இவங்க கூட சிறிய மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க கூட பாக பிரிவினையில் டாக்குமெண்டேஷன்ஸ் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் இப்போ தந்துடுற பணத்தை நீ சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதை பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதமான பிரச்சனைகளில் ஈடுபடுவதும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷன்ஸ் எதாவது இருந்தால் டாக்குமெண்ட் கிளியராக, இது பணம் கொடுத்தாச்சு, பணம் வாங்கியாச்சு, இப்போ நான் சைன் பண்ணுறேன். இது போல பண பரிமாற்றங்களில் கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு உடல் உபாதைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் சம்பந்தப்பட்டது, நர்வ் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஷோல்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிறிய வலி, காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அப்போ என்ன பண்ணணும்? சிம்மராசி அன்பர்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்வது இந்த தை மாதத்தில் மிகவும் சிறப்பானதொரு பரிகாரம். அட்லீஸ்ட் நடைப்பயிற்சியாவது மேற்கொள்ளணும் கம்பல்சரியாக. மேலும் உங்களுக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 11ல் இருக்கிறார். 5க்கும் 8க்கும் குரு பகவான் 11ல் இருக்கிறது என்ன விஷயங்கள் நடக்கும்? மறைமுகமான வருமானங்கள், ஜாக்பாட். நீங்கள் யாருக்காவது எப்போ அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, அது வராமல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அவர் வட்டியோடு அப்படின்றது போல் ஒரு அமௌண்ட்டை அடிஷ்னலாக ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். கூட்டு தொழில் செஞ்சுருப்பீங்க, கூட்டு தொழில் செஞ்சதில் இப்போ ஒரு பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பார்ட்னர் கூட பிரித்து வாங்கும்பொழுது உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அது பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அப்போது மறைமுகமாக நீங்கள் எப்பயோ ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுருப்பீங்க, கோல்டு ஏதோ ஒரு பொருள் ரொம்ப வேண்டிய ஒரு பொருளாக இருந்திருக்கலாம், வாட்ச் கூட இருந்திருக்கலாம், அது வச்சுருப்பீங்க, மறந்துருப்பீங்க. திடீர்னு அந்த பொருள் உங்களுக்கு புதையல் மாதிரி கிடச்சிருக்கும். ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்திருப்பீங்க, அந்த பொருள் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மனக்கசப்பு ஏற்படும், உறவினர்களிடம் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். ஸோ நீங்கள் முன்னாடி இருந்து அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. எல்லாரும் செஞ்சு பண்ணும்போது நீங்கள் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாலும் நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். முன்னிலைப்படுத்திக்கினா கண்டிப்பாக அங்கே ஒரு அவமானம், அவச்சொல், அவப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் இருக்குது. மேலும் உங்களுக்கு 7ல் இருக்க ராகு பகவான் உங்கள் நண்பர்களும் உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர்கள், பார்ட்னர்ஷிப்பில் இருக்க அன்பர்கள் மிக பிரில்லியண்ட்டாக செயல்படுவாங்க. அவங்ககிட்ட விஷயத்தில் நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் சிந்தித்து செயல்படணும். ஏன்னா உங்களத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் கேது இருக்கார், ஞானம் பொருந்தியவர்கள் நீங்கள். இந்த காலகட்டத்தில் நிறைய அனுபவம் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ எதிராளி என்ன விதமான விஷயத்தில் சொல்கிறாருன்னு நல்ல கவனம் செலுத்தி அவங்க சொல்லும் சொல்களில் மயங்கக்கூடாது. முக்கியமாக நான் இது பண்ணிவிடும் அது பண்ணி சொல்ல, நீங்கள் மயங்காமல் அந்த விஷயத்தை திறமாக ஆராய்ச்சி செஞ்சிங்கன்னா வெற்றி. சரிங்களா? வெற்றி கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களுக்கு 8ல் இருக்க சனீஸ்வர பகவான், 8ல் சனீஸ்வரன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டம சனி ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை தராது. ஏன்னா உங்களுக்கு 6க்கும் 7க்கும் அதிபதி. ஸோ நண்பர்கள் மூலமாக வேலை செய்யும் இடத்தில் இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறிய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதுக்கு உங்களோட வாய் வார்த்தைகள் அமைதியாக இருந்தால் போதும். ஏன்னா 2க்கும் 11க்கும் அதிபதி புதன் தானே. அப்போ வாய் வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய வாய் ஜாலங்களில் தான் நீங்கள் மாட்டுவீங்க. அப்போ என்ன பண்ணணும்? சைலண்ட்டாக அமைதியாக இருந்தீங்கன்னா, நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நல்லவங்க கூட சேர்க்கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுகமான விஷயமாகவும் செல்வம் பெருகும். ஏன்னா உங்களுக்கு 5க்கு 8க்கு அதிபதி 11ல் இருக்கார். எதுக்கு மேலே என்ன வேணும்? உங்களுக்கு வராத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கலைகள் அனைத்தும் கற்றுத்தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது. சரிங்க, இப்போ இது நான் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? திருமணம் நடக்குமா? இந்த காலகட்டம் திருமணம் நடக்கும். ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வரன் உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, மேலும் உங்களோட 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும்? குழந்தை இல்லாதவங்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் ஏற்படும். உங்களோட புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மேலும் திருமணத்திற்காக காற்று கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அவங்க வேறு மதத்தினராக, வேறு இனமோ வேறு மதமோ, அட்லீஸ்ட் உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. இத்தகைய சிறப்பானதொரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 2ஆம் திருமணம் நடைபெறும். காதல் திருமணங்கள் வெற்றி அடைவதற்கான வெற்றினா காதல் எடுத்து திருமணத்தில் முடியும், அதுதான் வெற்றி. ஸோ காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த தை மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு வழி விட்டு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும். இப்போ வழி பிறந்துருச்சு. ஸோ சிம்மராசி அன்பர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா மிக கவனத்துடன் டாக்குமெண்டேஷன் விஷயம், சொந்தக்காரங்கள்ட்ட மிக கவனமாக சொற்களை பயன்படுத்தணும். தேவையில்லாத சொற்களை விட வேண்டாம். சரிங்களா? கோபத்தில் பேசுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. சிந்திச்சு நிதானமாக செயல்படணும். இதற்கு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தாங்க. தினமும் காலையில் 6 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளாக அவங்க வாயில் கொஞ்சம் தண்ணி மட்டும், எந்த அளவுக்கு வாய் கொப்பளிப்பும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வாயில் தண்ணி மட்டும் வச்சு வாயை க்ளோஸ் பண்ணி மூடிட்டு ஒரு 10 நிமிடம் இருக்கணும். 10 நிமிடம் இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்க மாதிரி தோணும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு நாளை நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வச்சுருக்கலாம், அடுத்து ஒரு 2 நிமிஷமாக இருக்கலாம். இந்த அரை மணி நேரம் நீங்கள் வாயில் தண்ணீரை வைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும், எல்லாமே சூப்பராக முடியும். ஸோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கும்னு சொல்லிட்டு சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தேனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்றைக்கி போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது.
அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30லேருந்து 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30லேருந்து 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமேயாயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30லிருந்து 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப் பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வந்து வருது. அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னையிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துடுத்து. இப்போ ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52லிருந்து 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன். 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18:36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52லிருந்து 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தை பூச திருநாள் வேறு அன்றைக்கி. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம்.
விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க, டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து. அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் அதாவது தை மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் பார்த்தடையானா 6ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாய், உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 4-9 கூடியவர், ஒரு திரிகோண கேந்திர அதிபதி. அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். போட்டிகளில் சிறு சிறு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா விதமான அதாவது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி இருக்கும். புதுசாக கடன் வாங்குவீங்க. பூமி சம்பந்தமாக ஏதாவது இடம் வாங்கிறது, வனம் வாங்கிறது, அதை தவிர வந்து வீடு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு லோன் எடுப்பீங்க. அதாவது முடிஞ்ச வரலும் வந்து இந்த காலகட்டத்தில் புதுசாக லோன் எடுத்து வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எந்த தந்தையின் தொழிலை சார்ந்து நீங்கள் தந்தையின் தொழிலுக்கு திருப்பியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் எதிராளிகளை நம்ப வேண்டாம், எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 7ஆம் இடத்துல சனி பகவான் உச்சம் ஆட்சி பெற்று போயிருக்கார். கும்ப சனியாக வேற இருக்கார், ராகுவோடு சேர்ந்திருக்கார். அதனால் வந்து நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாகவோ அதை தவிர வந்து கூட்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 7ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருந்தாலும் குரு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைகிறது. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 6ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே இருக்குது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் மாதத்தை ஆரம்பித்த உடனேலேருந்து இருக்குது. அதோட பார்த்தோம்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் போகும்பொழுது அதாவது சுக்கிரனும் புதனும் இந்த 6ஆம் இடத்துலேருந்து சப்தமத்துக்கு போகிறார். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்லபடியாக இருக்கும். கூட்டு தொழிலில் இருந்தாலும் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட்டாளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம், அரசாங்கம் சார்ந்த கான்ட்ராக்ட்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது. பணத்தை போட்டிங்கன்னா நிச்சயம் வராது, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனியனோட வீட்டில் போய் வந்து 2ஆம் அதிபதியான புதனும் போய் உட்கார்றார். அது வந்து பணம் வராது. என்ன இருந்தாலும் பேசியே வந்து பணம் வராமல் போகக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். போட்டியில் சிறு சிறு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புதுசாக பார்த்தீங்களேயானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பாக்கியங்கள் நிச்சயமாக அமையும். புதுசாக வீடு வாங்குவீங்க. அதை தவிர தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் மூலியமாக வர
வரக்கூடிய குடும்ப தொழில்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்காருன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து கை மாறி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் வீடு, சொத்துக்கள், இந்த சந்தையினுடைய நிலம், அதெல்லாம் வரக்கூடிய தோப்பு, அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசாங்கம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், ஹெச்ஆரில் இருக்கக்கூடியவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உடல்நிலை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பாருங்கள். தீர்க்கமான டெசிஷன் எடுக்க முடியாத காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் வீம்பு பிடிச்சி போராடி வெற்றி பெறத்துக்குன்னு பின்னாடியே ஓடுவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் வேறு, அதனால் நிச்சயமாக உச்சம் பெற்ற செவ்வாயின்றதுனால கண்டிப்பாக அது பின்னாடி ஓடி ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் ஓடுவீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வந்து சில நாட்கள் தொய்வடையும். அந்த முயற்சிகள் எடுக்க வேண்டாத நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள். 23/1/2026 25/1/2026 வரலாம். 23/1 25/1/2026 வரலாம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். புதுசாக வந்து எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தேனால் மேல் படிப்புக்குன்னு படிக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய, வெளிநாட்டில் போய் மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியே வந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னும் போது 9க்கு 10ஆம் இடமாக வரும். தொழில் சம்பந்தமான படிப்புகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அரசியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க, உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க, அது பிரச்சனையை கொண்டு போய் விடும். அது தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர இளம் கலை, அது மாதிரி 10th 12th அதாவது இளநிலை வகுப்பெல்லாம் படிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இருந்தாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு உடல்நிலை சற்று பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிகப்பு கலர் பூ கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் கொடுத்துட்டு வர்றது வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சதுன்னா உங்களால் அருகில் இருக்கக்கூடிய எந்த முருகன் கோவிலுக்காக போயிட்டு செம்பருத்தி பூ, சிவப்பு கலர் செம்பருத்தி பூ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், பழைய சிவன் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சது எண்ணெய் தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையும்.